சொரக்காவோட மேல் தோலை வச்சு இன்றைக்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சொரக்காவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் இருக்கிற மேல் தோலை மட்டும் நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். சொரக்காவோட மேல் தோலை நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இது பாதி வறுபட்டதும் 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு பருப்பும் நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பருப்பும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காவோட தோலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தீ கொஞ்சம் கம்மியாகவே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் பருப்பு கருகி போகாமல் கரெக்டாக இருக்கும். சொரக்காவோட தோல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரே வதக்கு மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு கூட இந்த சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் சொரக்காய் வாங்கினீங்க அப்படின்னா இந்த தோலை தூக்கி போடாமல் கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.